சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு வேண்டாம் சீதா, நாங்களே சந்தர்ப்பம் பார்த்து சங்கவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். கொஞ்சம் டைம் கொடு. அத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அண்ணி. முன்னாடியேனா என்ன சொல்ற? ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். எல்லாமே எல்லை மீறி போனதுக்கு அப்புறம் இப்ப போய் பதறீங்க. புரியுது சீதா, அவர் பண்ற வேலை தானே எல்லாமே. அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு புத்தி சொல்லாம இவரும் அவளை ஏத்தி விட்டுட்டு தானே இருந்தாரு. அத இப்ப இங்க வந்து நிக்குது. பவி, உனக்கு சங்கவி நினைச்சே பார்க்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டால. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேம்மா. உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேக்குறேன். எனக்காக சீதா கிட்ட கொஞ்சம் பேசு பவித்ரா. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லு. நானே சங்கவி கிட்ட பக்குவமா சொல்றேன். எனக்கு தெரியல ஆண்டி, நீங்க முதல்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் காலில் போய் விழ போறீங்களே, இது தப்பா ஆண்டி? அப்ப சீதா கிட்ட சொல்லுமா. நிஜமாவே உங்களுக்கு புரியலையா ஆண்டி? சீதாம்மா சங்கவி அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு? இன்னைக்கு யார் வந்து சங்கவி கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. ஆண்டி, என்னைக்கா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். பவியும் நானும் கூட சங்கவிகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆதி. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா உண்மையும் அவகிட்ட சொன்னா என்ன ஆவா? அப்படி இல்ல ஆண்டி, இப்படி எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? இப்ப அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துருச்சு. எல்லார்கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு அவ கேட்கவும் ஆரம்பிச்சிட்டா. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லத்தானே போறாங்க. அது அவளுக்கு தெரியாதானே போகுது. ஆதி, நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க ஆண்டி. வேற யார் மூலியமா தெரியறத விட நாமளே பக்குவமா அவகிட்ட சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு சங்கவி புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுதானே ஆகணும். இல்ல ஆதி, இன்னைக்கு காலையில கூட அவகிட்ட மெல்ல பேச்சு கொடுக்க தான் செஞ்சேன். ஆதிய கல்யாணம் பண்ணணுங்கிறத இப்ப பேச வேணாம் சங்கவி. உனக்கு நல்லா சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலான்னு தான் நான் சொன்னேன். அவளுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. அப்புறம் மாத்திரை கொடுத்த உடனே தான் நார்மல் ஆனா ஆதி.